ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16-2-1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பொன் விழாவுக்கான பொன்னான எண்ணங்கள். பொன் விழாவுக்கான பொன்னான எண்ணங்கள். இன்று பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் தந்தை தம்முடைய நாலாபுறமும் உள்ள பத்மாபதம் பாக்கியவான் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. முழு கல்பத்திலும் இத்தகைய ஒரு தந்தை இருக்க முடியாது. அவருடைய அத்தனை குழந்தைகளும் பாக்கியவான். நம்பர்வார் பாக்கியவான்களாக இருந்தாலும் உலகத்தின் இன்றைய உயர்ந்த பாக்கியத்துக்கு முன்னால கடைசி நம்பர் பாக்கியவான் குழந்தை கூட மிகவும் சிரேஷ்டமானவங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஆகையினால எல்லையற்ற பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பற்றிய பெருமிதம் இருக்குது. பாப்தாதாவும் கூட சதா ஆஹா என் பாக்கியவான் குழந்தைகளே ஆஹா, ஒரே ஈடுபாட்டுல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளே அப்படிங்கிற அந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்கிறார். பாப்தாதா என்று விசேஷமா அனைத்து குழந்தைகளின் அன்பு மற்றும் துணிச்சல் இரண்டு விசேஷங்களுக்காகவும் வாழ்த்து சொல்வதற்காக வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தகுதிக்கு ஏற்றவாறு அன்பிற்கான பிரதிபலனை சேவையில காண்பிச்சிங்க. ஒரே ஈடுபாட்டுல ஒரு தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கான தைரியத்தை பிரத்யட்ச ரூபத்துல காட்டினீங்க. அவரவர் காரியத்தை ஊக்கம் உற்சாகத்தோடு நிறைவு செஞ்சீங்க. இந்த காரியத்தின் குஷினுடைய வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுத்துட்டு இருக்கிறார். உள்நாடு வெளிநாடுகள்ல இருந்து முன்னால் வந்திருக்கிற மற்றும் தூரத்துல இருந்தாலும் தங்களின் மனதின் சிரேஷ்ட சங்கல்பம் மூலம் மற்றும் சேவையின் மூலம் சகயோகியாக ஆகியிருக்கிறாங்க என்பதால அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா சதா வெற்றியாளர் ஆகுக, சதா ஒவ்வொரு காரியத்திலும் சம்பன்னம் ஆகுக, சதா பிரத்யட்ச பிரமாணம் ஆகுக அப்படிங்கிற வரதானங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். அனைவரின் சுய மாற்றத்தின் சேவையில மேலும் முன்னேறுவதற்கான சுப ஊக்கம் உற்சாகத்துக்கான உறுதிமொழிகளை பாப்தாதா கேட்டாங்க. கேட்டீங்க இல்லையா? பாப்தாதாவிடம் உங்களுடைய சாகார உலகை விடவும் சக்திசாலி டிவி இருக்குது. நீங்கள் வெறுமனே சரீரத்தின் செயலை தான் பார்க்க முடியும், அதாவது நடிப்பை தான் பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் என்ன பாட்டு நடிச்சாங்களோ அவை அனைத்தும் சங்கல்பங்களுடன் கூடவே மனதினுடைய நிலைகள் மற்றும் உடலினுடைய நிலைகள் இரண்டையுமே பார்த்தாங்க, கேட்டாங்க. என்ன பார்த்தாங்க? இன்றோ வாழ்த்துக்களை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். அதனால மற்ற விஷயங்களை இன்று சொல்ல மாட்டோம். பாப்தாதா மற்றும் சேவையில துணையாக இருக்கும் குழந்தைகள் அனைவரும் மிகவும் குஷியின் கைத்தட்டலை செஞ்சாங்க. கைகளின் தட்டல் இல்லை, குஷியினுடைய கைத்தட்டல் செஞ்சாங்க. குழு முழுவதிலும் சேவையின் மூலம் இப்பொழுதே பாபாவை பிரத்யட்சம் செஞ்சிடணும், இப்பொழுதே உலகத்துல சப்தம் பரவிடணும் என்பதற்காக இந்த ஒரு ஊக்கம் உற்சாகத்தினுடைய சங்கல்பம் அனைவரிடம் ஒன்றாக இருந்தது. சொற்பொழிவு செய்பவராக இருந்தாலும் சரி, கேட்பவராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஸ்தூல காரியம் செய்பவராக இருந்தாலும் சரி, அனைவரிடமும் இந்த சங்கல்பம் குஷியினுடைய ரூபத்துல நன்றாக இருந்தது. அதனால நாலாபுறமும் குஷியினுடைய ஜொலிப்பு பிரத்யட்சம் செய்வதற்கான ஊக்கம் சூழ்நிலையை குஷியின் அலைகளில் கொண்டு வருவதாக இருந்தது. பெரும்பாலானவர்கள் குஷி மற்றும் சுயநலமற்ற அன்பு என்ற அனுபவத்தின் பிரசாதத்தை எடுத்து சென்றாங்க. ஆகையினால பாப்தாதாவும் கூட குழந்தைகளின் குஷியில மகிழ்ந்திருந்தாங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. பொன் விழாவும் கொண்டாடிட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்து என்ன கொண்டாடுவீங்க? வைர விழாவை இங்கே கொண்டாடுவீங்களா அல்லது உங்களது ராஜ்யத்துல கொண்டாடுவீங்களான்னு பாபா கேட்குறாங்க. பொன் விழாவை எதற்காக கொண்டாடினீங்கன்னு கேட்குறாங்க. பொன்னான உலகை கொண்டு வருவதற்காக கொண்டாடினீங்க இல்லையா? பொன் விழாவை எதற்காக கொண்டாடினீங்க? பொன்னான உலகை கொண்டு வருவதற்காக. இந்த பொன் விழாவின் மூலம் என்ன சிரேஷ்டமான பொன்னான சங்கல்பம் செஞ்சீங்கன்னு பாபா கேட்குறாங்க. என்ன சிரேஷ்டமான சங்கல்பம் இந்த பொன் விழாவின் மூலம் செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. மற்றவங்களுக்கும் பொன்னான எண்ணங்களை நிறைய சொன்னீங்க, மிக நல்ல எண்ணங்கள்லாம் சொன்னீங்க. தனக்காக முழு வருடமும் ஒவ்வொரு சங்கல்பமும்
ஒவ்வொரு கணமும் பொன்மயமாக இருக்கும் வகையில் என்ன பொன்னான சங்கல்பம் செஞ்சீங்கன்னு பாபா கேட்குறாங்க. மக்களும் வெறுமனே பொன்னான காலை பொழுது அல்லது பொன்னான இரவு என சொல்கிறாங்க, அல்லது பொன்னான மாலை பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனைவரை விடவும் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுக்கோ ஒவ்வொரு வினாடியும் பொன்னானதாக இருக்கணும், பொன்னான வினாடியாக இருக்கணும். வெறுமனே பொன்னான காலை அல்லது பொன்னான இரவு என்பது இல்லை. ஒவ்வொரு சமயமும் உங்களின் 2 கண்களிலும் பொன்னான உலகம் மற்றும் பொன்னொளியின் இனிய வீடு இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. ஒன்று பொன்னிற ஒளி, மற்றது பொன்னுலகம். இந்த மாதிரி அனுபவம் ஆகணும். நினைவு இருக்குது இல்லையா? ஆரம்பத்தில் ஒரு சித்திரம் உருவாக்கப்பட்டது. ஒரு கண்ணில் முக்தி, இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி. இந்த அனுபவம் செய்விக்கணும். இதுதான் பொன் விழாவினுடைய பொன்னான சங்கல்பம். பொன் விழாவினுடைய பொன்னான சங்கல்பம், ஒரு கண்ணில் முக்தி, இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி. இந்த அனுபவத்தை செய்விக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. அத்தகைய சங்கல்பத்தை அனுபவம் செஞ்சீங்களா அல்லது காட்சியை மட்டும் பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருந்தீர்களான்னு பாபா கேட்குறாங்க. பொன்விழா இந்த சிரேஷ்ட காரியத்துக்கானது. காரியத்தின் நிமித்தமாக இருக்கும் நீங்கள் அனைவரும் கூட காரியத்துக்கு துணையாக இருக்கீங்க. வித்யாலயத்தின் பொன்விழா, விஸ்வ வித்யாலயத்தினுடைய பொன்விழா, ஒரு நாள் மாணவராக இருந்தாலும் சரி, அவருக்கும் கூட பொன்விழா, மேலும் உருவாக்கப்பட்ட பொன்விழாவுக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. உருவாக்குவதற்கான முயற்சி அவங்க செஞ்சாங்க, மேலும் கொண்டாடும் நேரத்தில் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கீங்க. ஆக அனைவருக்கும் பாப்தாதாவும் பொன்விழா வாழ்த்துக்களை சொல்றாங்க. அனைவரும் இது போல புரிஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. வெறுமனே பார்ப்பவர்களாகவும் இல்லை இல்லையா, ஆகிறவர்களா அல்லது பார்ப்பவர்களான்னு கேட்குறாங்க. உலகத்தில் அனைத்துமே பார்த்துட்டீங்க, ஆனால் இங்கே பார்ப்பது என்றால் ஆவது. ஆக என்ன சங்கல்பம் செஞ்சீங்கன்னு பாபா கேட்குறாங்க. ஒவ்வொரு வினாடியும் பொன்னாக இருக்கணும், ஒவ்வொரு சங்கல்பமும் பொன்னாக இருக்கணும். சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் அன்பின் குஷியின் பொன் மலர்களை பொழிய செய்து கொண்டே இருங்க. விரோதியாக இருந்தாலும் சரி, அன்பின் மழை விரோதியை கூட நண்பனாக ஆக்கிடும். யாரேனும் உங்களுக்கு மதிப்பளித்தாலும் சரி, அளிக்காவிட்டாலும் சரி, ஆனால் நீங்கள் எப்பொழுதும் சோமானல்ல இருந்து மற்றவங்களுக்கு அன்பினுடைய திருஷ்டினால, அன்பினுடைய விருத்தினால ஆத்மீக மதிப்பளித்து கொண்டே போங்க. அவர் உங்களுக்கு மதிப்பளித்தாலும் சரி, அளிக்கவில்லை என்றாலும் சரி, நீங்கள் அவரை இனிமையான சகோதரர், இனிமையான சகோதரி அப்படின்னு மதிப்பளிச்சுக்கிட்டே செல்லுங்க. அவர் மதிப்பளிக்காமல் இருக்கலாம், நீங்களும் மதிப்பளிக்க முடியும் இல்லையா? அவர் கல்லை வீசினாலும் நீங்கள் ரத்தினத்தை கொடுங்க, நீங்களும் கல்லை வீசாதீங்க. ஏன்னா நீங்கள் ரத்தின வியாபாரி, தந்தையின் குழந்தைகள், ரத்தினங்களின் சுரங்கத்துக்கு மாலிக்கு நீங்கள், பல கோடிக்கு அதிபதி நீங்கள், பிச்சைக்காரர் இல்லை. அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்று யோசிப்பதற்கு இல்லையா? இது பிச்சைக்கார சமஸ்காரம். வள்ளலினுடைய குழந்தைகள் ஒருபொழுதும் பெற்றுக்கொள்வதற்காக அல்லது யாசிப்பதற்காக கையேந்துவது கிடையாது. புத்தியாலும் கூட இந்த சங்கல்பம் செய்வது, அதாவது இவர் செய்தால் நான் செய்வேன், இவர் அன்பு செலுத்தினால் நானும் செலுத்துவேன், இவர் எனக்கு மதிப்பளித்தால் நானும் இவருக்கு மதிப்பளிப்பேன். இதுவும் கூட கையேந்துவதுன்னு பாபா சொல்கிறாங்க. கையேந்துவதுன்னா பாபா சொல்கிறாங்க, இவங்க செஞ்சால் நான் செய்வேன், இவங்க அன்பு செலுத்தினா நான் செலுத்துவேன், இவங்க எனக்கு மதிப்பு கொடுத்தா நானும் அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பேன். இது கையேந்துவது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதுவும் ராயல் பிச்சைக்காரத்தனம். இதில் பலனை எதிர்பார்க்காத யோகியாக சொல்கிறாங்க பாபா. அப்போதான் பொன்மைய உலகின் குஷியின் அலைகள் உலகம் முழுவதும் சென்றடையும். எப்படி விஞ்ஞானத்தினுடைய சக்தி முழு உலகத்தையும் முடித்து விடுவதற்கான மிகவும் சக்திசாலி சாதனங்களை உருவாக்கி இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே முடித்து விடுவதற்காக விஞ்ஞானத்தினுடைய சக்தி அதுபோல முன்பை விட சிறந்த பொருட்களை உருவாக்கி கொண்டு இருக்குது. ஞான சக்தி உள்ள நீங்கள் அந்த மாதிரி சக்திசாலி உள் உணர்வு மற்றும் வாயுமண்டலத்தை உருவாக்கணும். கொஞ்ச நேரத்தில் நாலாபுரமும் குஷின் அலைகள், சிருஷ்டியின் சிரேஷ்ட வருங்காலத்தினுடைய அலைகள் மிகவும் விரைவிலும் விரைவாக பரவிடணும்னு பாபா சொல்கிறாங்க. பாதி உலகம் இப்போ பாதி இறந்ததாக ஆயிடுச்சு. பயத்தினுடைய சாவினுடைய படுக்கையில் தூங்கிடுச்சு. அதற்கு குஷியின் அலையினுடைய பிராணவாயு கொடுங்க.
இதே பொன் விழாவின் பொன்னான சங்கல்பங்கள் சதா வெளிப்படையான ரூபத்தில் இருக்கட்டும்னு பாபா சொல்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு? இப்போ இன்னும் வேகத்தை தீவிரப்படுத்தணும். இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்களோ அது நன்றாகவே செஞ்சிருக்கீங்க. இன்னும் வரப்போகிற காலத்திலும் நன்றாக செய்து கொண்டே செல்லுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. இரட்டை வெளிநாட்டினருக்கு மிகுந்த ஊக்கம் இருக்குது. இப்பொழுது இரட்டை வெளிநாட்டினருக்கான வாய்ப்பாக இருக்குது. அநேகர் வந்து சேர்ந்திருக்கும் செஞ்சிருக்கீங்க. புரிந்ததா? இப்போ அனைவருக்கும் குஷியினுடைய டோலி கொடுங்க. மனதை மகிழ்விக்கும் மிட்டாய் உள்ளது இல்லையா? ஆக நன்றாக மனதை மகிழ்விக்கும் மிட்டாயை பகிர்ந்தளிங்க. நல்லது. சேவாதாரிகளும் குஷியில் நடனமாடி கொண்டிருக்கீங்க. நடனமாடுவதால் களைப்பு நீங்கிடுது. ஆக சேவையின் அல்லது குஷியின் நடனத்தை அனைவருக்கும் காண்பிச்சிங்களான்னு கேட்குறாங்க. என்ன செஞ்சீங்க? நடனத்தை காட்டினீங்க இல்லையா? நல்லது. சர்வசிரேஷ்ட பாக்கியவான் விசேஷ ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பொன்மயமாக ஆக்கக்கூடிய அனைத்து கீழ்ப்படிதலான குழந்தைகளுக்கு, சதா வள்ளலின் குழந்தைகளாகி அனைவரின் பைகளை நிரப்பக்கூடிய அனைத்தும் நிறைந்த குழந்தைகளுக்கு, சதா விதிகளை உருவாக்குபவர் மற்றும் வரங்களை வழங்கும் வள்ளலாகி அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியின் பிராப்தி செய்விக்கக்கூடிய சதா நிறைவான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் பொன்னான அன்பின் பொன்னான குஷியின் மலர்களுடன் கூடிய அன்பு நினைவு, வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்தே சொல்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, சதா தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவு இருக்கிறதா அப்படின்னு. தந்தையினுடைய நினைவு தானாகவே ஆஸ்தியையும் நினைவுபடுத்தும். மேலும் ஆஸ்தி நினைவு இருக்குது அப்படின்னா தந்தையினுடைய நினைவு தானாக இருக்கும். தந்தை மற்றும் ஆஸ்தி இரண்டும் சேர்ந்து இருக்குது. ஆஸ்திக்காகத்தான் தந்தை நினைக்கிறாங்க. ஆஸ்தியினுடைய பிராப்தி இல்லை அப்படின்னா தந்தையும் கூட ஏன் நினைக்கணும்? ஆக தந்தை மற்றும் ஆஸ்தி இந்த நினைவு தான் சதா நிறைவானவர்களாக ஆக்குது. கஜானாக்களால் நிரம்பிய நிலை மற்றும் துக்கம் வேதனைகளிலிருந்து விலகிய நிலை, இரண்டு நன்மைகளும் இருக்குது. துக்கத்திலிருந்து விலகிடுறாங்க மற்றும் கஜானாக்களால் நிரம்பிடுறாங்க. அத்தகைய சதா காலத்துக்கான பிராப்தியை பாபாவை தவிர வேறு யாராலும் செய்விக்க முடியாது. இந்த நினைவுதான் சதா திருப்தியானவராக அனைத்தும் நிறைந்தவராக ஆக்கிடும். எப்படி பாபா கடலாக அனைத்தும் நிறைந்தவராக இருக்கிறார். எவ்வளவுதான் கடலை வற்ற செஞ்சாலும் கடல் முடிந்து போகாது இல்லையா? கடல் நிரம்பியதாகத்தான் இருக்கும். ஆக நீங்கள் அனைவரும் சதா நிரம்பிய ஆத்மாக்கள் தான் இல்லையா? காலியாகிட்டால் எங்கேயாவது கையேந்த நேரிடும். ஆனால் நிரம்பிய ஆத்மா சதா குஷியின் ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாங்க. சுகத்தின் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருப்பாங்க. ஆக அத்தகைய சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆயிட்டீங்க. சதா நிறைவானவர்களாகவே இருக்கத்தான் வேண்டும். சோதிச்சு பாருங்க, கிடைச்சுள்ள கஜானாக்களை எதுவரை காரியத்தில் ஈடுபடுத்திருக்கீங்க. சதா தைரியம் மற்றும் ஊக்கத்தின் இறக்கைகள் மூலம் பறந்துக்கிட்டே இருங்க மற்றும் மற்றவர்களையும் பறக்க வைத்து கொண்டே இருங்க. தைரியம் இருக்கு, ஊக்கம் உற்சாகம் இல்லை என்றால் கூட வெற்றி இல்லை. ஊக்கம் உள்ளது, தைரியம் இல்லை என்றாலும் வெற்றி இல்லை. இரண்டும் சேர்ந்திருந்தால் பறக்கும் கலை உள்ளது. அதனால் சதா தைரியம் மற்றும் ஊக்கத்தின் ரெக்கைகளால் பறந்துக்கிட்டே இருங்க பாபா சொல்கிறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஈஸ்வரிய ராயல்ட்டியின் சமஸ்காரத்தின் மூலம் ஒவ்வொருவருடைய சிறப்புகளை வர்ணனை செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. ஈஸ்வரிய ராயல்ட்டியின் சமஸ்காரத்தின் மூலம் ஒவ்வொருவருடைய சிறப்புகளை வர்ணனை செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. புண்ணிய ஆத்மா ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஈஸ்வரிய ராயல்ட்டியின் சமஸ்காரத்தின் மூலமாக ஒவ்வொருவருடைய சிறப்புகளை வர்ணனை செய்யணும். சதா தன்னை விசேஷ ஆத்மா அப்படின்னு உணர்ந்து ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் கர்மத்தை செய்வது மற்றும் ஒவ்வொருவரிடமும் விசேஷத்தையே பார்ப்பது, வர்ணனை செய்வது, அனைவரிடமும் விசேஷத்தை உருவாக்குவதற்கான சுப நன்மையினுடைய விருப்பம் வைப்பது, இதுதான் ஈஸ்வரிய ராயல்ட்டி. ஈஸ்வரிய ராயல்ட்டினா பாபா சொல்றாங்க, சதா தன்னை விசேஷ ஆத்மானு உணர்ந்து ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் கர்மத்தை செய்வது மற்றும் ஒவ்வொருடமும் விசேஷத்தையே பார்ப்பது, அந்த விசேஷத்தையே வர்ணனை செய்வது,
அனைவரிடமும் விசேஷத்தை உருவாக்குவதற்கான சுப நன்மையினுடைய விருப்பம் வைப்பது. அனைவரிடமும் விசேஷத்தை உருவாக்குவதற்கான சுப நன்மையினுடைய விருப்பம் வைப்பது. இதுதான் ஈஸ்வரிய ராயல்டி. ராயல் ஆத்மாக்கள் மற்றவர்கள் விட்டு சென்ற பொருட்களை தனக்குள் தாரணை செய்ய மாட்டாங்க. ஆகினால சதா கவனம் வைங்க. எவருடைய பலவீனம் அல்லது அவகுணத்தையும் பார்க்கிற கண் சதா மூடியிருக்கட்டும். ஒருவர் மற்றவரினுடைய குணத்தை பாடுங்க. அன்பு சகயோகத்தின் மலர்களின் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். அப்போ புண்ணிய ஆத்மாவாக ஆயிடுவீங்க. ராயல் ஆத்மாக்கள் மற்றவங்க விட்டு சென்ற பொருட்களை தனக்குள் தாரணை செய்ய மாட்டாங்க. ஆகினால சதா கவனம் வைங்க. எவருடைய பலவீனம் அல்லது அவகுணத்தையும் பார்க்கிற கண் சதா மூடி இருக்கட்டும். ஒருவர் மற்றவருடைய குணத்தை பாடுங்க. அன்பு சகயோகத்தின் மலர்களினுடைய கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். அப்போ புண்ணிய ஆத்மாவாக ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்றாங்க. சுலோகன்: வரதானத்தின் சக்தி பரிஸ்திதி என்ற நெருப்பையும் கூட நீராக மாற்றிவிடும். வரதானத்தின் சக்தி பரிஸ்திதி என்ற நெருப்பையும் கூட நீராக மாற்றிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.